ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் அன்பு மகளே, இந்த சாயப்பா சொல்வதை தனியாக கேள். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. இந்த நல்லதொரு காலை பொழுதில் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என் செல்லமே. உன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டு வாழப்போகிறாய். உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய். அமைதி என்பதும் வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர உன் மனதில் இல்லை. அப்படித்தானே என் மகளே? உன் மனதிற்குள்ளேயே கஷ்டங்களை பூட்டிக் கொண்டு வைத்திருப்பதால் இதோ உன் உடல் நிலையையும் பாதிப்பு உண்டாக்கும்படி ஆளாக்கி கொண்டாய் என் மகளே. எதையோ இழந்து விட்டதை போல பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய். எந்த ஒரு இடத்திலும் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் படுகிறாய். சாயப்பா, என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என என் கஷ்டத்தை புரிந்து கொண்டு எனக்கு யாருமே உதவி செய்யவில்லையே என்று கண்ணீர் மல்க என்னிடம் புலம்புகிறாய். என் மகளை புலம்ப வேண்டாம். இதுதான் உலகம் மகளே, இதுதான் உலகம். உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு உன்னை விட வேறு யாரும் உயர்வாக தெரியவில்லை. ஆனால் அவர்களிடம் உனக்கோர் உதவி என்று நீ கேட்கும்போது அவர்களின் உண்மை ரூபம் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து விட்டேன் அல்லவா? என் செல்ல மகளே, நீ என்னுடைய செல்ல பிள்ளை, துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை நான் சும்மாக விட்டு விடுவேனா? இதோ உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன். உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் யாரும் இல்லாதவர் போல் கலங்கி நிற்கிறாய் என் மகளே? எந்த ஒரு தருணத்தில் நீ என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே என்னுடைய செல்ல குழந்தையாகிவிட்டாய். உனது துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. கவலைப்படாதே. இனி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கப் போகிறது. இனி கவலை வேண்டாம். மிக பெரிய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கு சந்தோஷம்தானே? மேலும் அப்படி வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்ட பிறகும் நீ வருத்தப்படலாமா? உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராக போகிறார்கள். பார், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன் மகளே. நீ கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். அதுதான் முக்கியம். உனக்கான நல்லதொரு உறவை இந்த சாயப்பா அனுப்பி வைக்கப் போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். நீண்ட காலமாக திருமண தடையாக இருந்த உன் தடையினை போக்கி உனக்கு நல்ல உறவை அனுப்பி வைக்கிறேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம் மகளே, என் மகள் சில பேருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நல்லதொரு செய்தியை கூடிய சீக்கிரத்தில் அனுப்பி வைப்பேன். நல்லதொரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படி செய்வேன். நல்லதொரு வேலைகள், மன கஷ்டங்கள், பணப்பிரச்சனைகள், கடன் தொல்லையிலிருந்து எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயமாக உண்டு. கவலைப்படாமல் நான் சொல்வதை கவனமுடன் கேட்டு நான் சொல்படி நடந்து கேட்டாலே எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும். நான் சொல்வதை தனியாக கேள் என்று சொன்னேன். நிச்சயமாக அப்படி கேட்டால் உன் மனதில் உள்ள குழப்பங்களும் எல்லாவற்றையும் நான் நீக்கி விடுவேன். ஏனென்றால் எல்லாம் இதுவும் கடந்து போகும் என்றுதான் உன் மனதில் இருக்க வேண்டும். என் பார்வை உன் மீது படும்போது வீண் கவலை எதற்கு? தைரியமாக இரு என் செலவை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் தேவைகளை எல்லாம் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய். எந்த ஆபத்திலிருந்தும் நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றி விடுவேன்.
ஏனென்றால் என் மகளுக்கு எது தேவை, எவ்வளவு தேவை என்பது எனக்குத்தானே தெரியும். நீ எது கேட்டாயோ அது நிச்சயமாக உனக்கு தருவேன், உனக்கு அருள் பாலிப்பேன், கவலைப்படாமல் இரு. நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். கன நேரத்தில் உயர்ந்து உன்னை உச்சநிலைக்கு கொண்டு செல்வேன், கவலைப்படாதே என் செல்லமே. நீ வாழ்க்கை என்ற பயணத்தில் நல்லது கெட்டதும் தொடரத்தான் செய்யும். வாழ்க்கை என்றால் அது நல்லது கெட்டது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இன்பம் வரும்போது ரசிப்பது போல் துன்பம் வரும்போது சகித்து கொண்டு சொல்ல வேண்டும். எங்கேயும் தேங்கிவிட வேண்டாம். தேங்கினால் துயரம்தான் மிஞ்சும். நிற்காமல் ஓடு, நதியாக வளைந்து நெளிந்து ஓடு. ஆம் செல்லமே, இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானிக்க விடாதே. காலமும் நேரமும் எந்நாளும் எந்த நேரத்திலும் மாறக்கூடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீ நினைப்பதெல்லாம் இருக்கட்டும். உன் மனம் மகிழும்படி மங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உன் விதிகளை நான் மாற்றி விடுவேன், கவலைப்படாத என் செல்லமே. உனக்கான ஆசைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்ய நான் வந்துவிட்டேன். உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என் மகளே. உன் கஷ்டங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது. பிறகு நீயே ஆச்சரியப்படுவாய், சாயப்பா நமக்கு எல்லாமே நல்லதாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று. நீ உன் பிரச்சனைகளை அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும். தைரியமாக இரு. உனக்கு வேலை இல்லை என்று குழம்ப வேண்டாம். கடன் பிரச்சனைகள் இருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம். உன் மனக்குழப்பத்தோடு நீ இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம், குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் அனைத்தும் கூடிய விரைவில் இந்த சாயப்பா தீர்த்து விடுவேன், கவலை வேண்டாம் என் செல்லமே. உன் எதிரிகளையும் நயவஞ்சர்களையும் மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து விட வேண்டாம், கவலைப்படாதே. நீ வேண்டியது நடக்கப் போகிறது. அது நிச்சயமாக நடக்கும். வாழ வழிகள் பல உண்டு. எப்படி தெரியுமா? வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும் தான். கவலைப்படாதே. பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய். உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. உன் கஷ்டங்கள் எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது. நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்லதொரு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, உன் மனம் கலக்கங்கள் எல்லாமே தீரப்போகிறது. உன் துன்பத்திற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. உன்னுடைய மன உளைச்சலிலிருந்து விடுபட்டு, ஆம் செல்லமே, அதிக சந்தோஷத்தோடு நிம்மதியாக வாழப்போகிறாய். உன்னை விட்டு விலகி அத்தனையும் நல்லதான நிகழ்வுகளாக தொடர்ச்சியாக மாறப்போகிறது. மாற்றப் போகிறேன் என் சாயப்பா. உனது வாழ்க்கை முறைகளை மாற்றப் போகிறேன். உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.